பிரைஸ் காட். உங்களை பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு முக்கியமான நாள். என்னோட ஜெப யாத்திரையில் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் இருக்கிற அம்பாலிலேருந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்க ராம்பூர் வரைக்கும். ஏன் இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான். இது பாஸ்டருடைய பைக். இந்த பைக்கில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் 300 கிலோமீட்டர். ஸோ ரைட் நவ் நான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்டேன். ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து இப்போ சோலன் வழியாக ஷிம்லா ஏறி ஷிம்லாவிலேருந்து ராம்பூர் போனோம். ஸோ இதான் ரோடு. ஸோ இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது, மழை எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போகிறதுக்கு. ஏன்னா மழை அடிச்சினாலும் பிரச்சனை, அதிகமான வெயில் அடித்தாலும் பிரச்சனை. ஸோ இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் ஹிமாச்சல் பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். இப்போ போயிட்டுருக்கேன். பிரைஸ் காட். உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராம்பூர். அதாவது ஆக்சுவலி இந்த ராம்பூர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஏற்கனவே ஹிமாச்சல் பிரதேஷில் என்னுடைய ப்ரேயர் ஜேர்னி நான் முடிச்சுக்கிட்டேன். பட் திரும்பவும் போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஹிமாச்சலில் இந்த ராம்பூர் பகுதியில் ஊழியர்களை செய்யும்போது தேஷ்ராஜ் அவருடைய சகோதரர் குடும்பங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஊழியர்களுக்கு பல இடங்கள் அவங்க தானே எடுத்துகிட்டு போட்டு சொன்னாங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் ஏற்கனவே ஜப யாத்திரை முடிச்சிட்டேன். ஆனால் ஹிமாச்சல் பிரதேஷில் நான் ஜப யாத்திரைக்கு வரும்போது தேஷ்ராஜ்ன்ற ஒரு தம்பி, அவங்க தான் எனக்கு ஊழியத்துக்கு எல்லா விஷயத்தையும் ஹெல்ப் பண்ணது. நான் ஸ்டே, ஃபுட்டு, ஊழியங்களை அரேஞ்ச் பண்ணது, எக்ஸ்பென்ஸு, எல்லா காரியங்களும். ஸோ அவங்களுக்கு ஒரு தம்பி உண்டு, சின்ன தம்பி. ஸோ அவங்க தான் எனக்கு கூட ட்ராவல், நான் ஊழியத்தை போகும்போதெல்லாம் என் கூட ட்ராவல் பண்ணாங்க, ஊழியர்களை என்னோட பங்கு கொண்டாங்க. இப்போ அவங்களுக்கு திருமணம். இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் அது ஒரு பக்கம். இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்களேன், அந்த குடும்பத்தை அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அவங்க திருமணத்துக்கு யாரும் போக மாட்டாங்க, அந்த வீட்டில் ஒரு மரணம் நடந்தால் போக மாட்டாங்க, அப்படியே ஒதுக்கிடுவாங்க. ஸோ இதனாலேயே நிறைய குடும்பங்கள் இந்த ஹிமாச்சல் பிரதேஷில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைனால பின்வாங்கத்தை அடைஞ்சு போயிட்டாங்க. திருமண நிகழ்ச்சிக்கு யாரும் வர மாட்டாங்க, எதுவும் கலந்து கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு செய்தி இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் இவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு திருச்சபையெல்லாம் அந்த பகுதியில் இருக்குது. நான் போயிருக்கேன், ஊழியங்களெல்லாம் செஞ்சுருக்கேன். அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய வீட்டில் ஏதாவது திருமண நிகழ்ச்சி நடந்தால் கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டரை பார்த்தா அதுக்கு எனக்கு சரியான வழி எனக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. நான் வந்து ஹரியானாவில் தங்கியிருந்தேன். ஹரியானாலேருந்து எனக்கு ஜஸ்ட் 300 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ பக்கத்தில் ஏதாவது நான் இருந்தேன், கண்டிப்பாக இது மாதிரி கல்யாணத்துக்கு நான் வருவேன்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி நான் ஹரியானாவில் வந்து அம்பாலாவில் தங்கியிருந்தேன். ஸோ திருமணம் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ புறப்பட்டு வந்துட்டே இருக்கேன், இப்போ போயிட்டே இருக்கிறேன். ஸோ அம்பாலாவில் இருந்து, அதாவது ஹரியானாவிலேருந்து சண்டிகர்லேருந்து ஹிமாச்சல். ஸோ நான் போக வேண்டியது காலமாக இன்றைக்கி 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ட்ராவல். இப்போ 2:30 மணிக்கிட்டாவது ட்ராவல் போயிட்டே இருக்கேன். ஏன்னா மழை போயதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது, ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும். இது கூட டிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ எண்டாலும் கூட கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாரு. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம செபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேஷில் பல கிராமங்களை யாராவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அந்த குடும்பத்தையும் அப்படி ஒதுக்கிடுவாங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், சைனா பார்டர் பக்கத்தில். இது நல்லா கவனிங்க. அந்த பாஸ்டர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாருனால கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற சப்சிடிஸ் என்னென்ன உண்டு அந்த இதெல்லாமே அவருக்கு கேன்சலு. அந்த ஊர் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே அது செயல்படாகும். மற்றபடி எதுவுமே செயல்பட முடியாது. அவர் பாவம் போல ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறாரு. அந்த கிராமத்தில் யாரு கூட கிறிஸ்தவர் கிடையாது, அந்த ஒருவர் தான் கிறிஸ்தவர். அதனால் அந்த கிராமத்துலேருந்து அவரை ஒதுக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா தெரியல, நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கிற யாராவது அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, எந்த மதத்தை அவங்க ஏற்றுக்கொள்றது அவங்களுடைய விருப்பம், யாரும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. ஒரு மதத்தில் ஒருத்தனை கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்றும் இல்லைங்க. கிறிஸ்தவத்தில் ஒரு ஆளை கட்டாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுனால என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு நன்மையும் கிடையாது. அதாவது மதம் முக்கியம் கிடையாது, மனம் மாறுறதுங்க முக்கியம். மனம் மாறணும், அதாவது பாவத்திலேருந்து மனம் மாறணும். அந்த பாவம் உணர்வுலேருந்து, அதாவது ஒருத்தன் விபச்சாரத்தில் இருக்கான், இல்லை ஒரு பாவத்தில் ஒரு மதுபானத்துக்கு பெய்தாக இருக்கான், இல்லை யாரையும் கொலை செஞ்சுட்டான், இல்லை ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கிதான், அவன் பாவத்திலேருந்து மீட்கப்படணும் இல்லையா? அப்போ ரெட்ஷீப்பு படணும்.
மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்போ ஒரு மனித வாழ்க்கைக்கு இதுதான் வாழ்க்கைன்றதை சொல்லி கொடுப்பத கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவை போல வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை. இங்க மதம் மாத்துறதும் கிடையாது. மதம் மாத்திரையிலும் ஒரு புண்ணாக்கும் கிடைக்க போறதில்ல, ஒன்றும் நடக்க போறதில்லை. நீ நிறைய சொல்றாங்க மதம் மாறுறாங்க, மதம் மாத்தாங்க. மதம் மாத்திரம் என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஏங்க இந்த சரீரத்தை மதம் மாத்திரம் என்ன நடக்கும்? இது மண்ணுக்கு தான் போகுது. சரீரம் மண்ணுக்கு தான் போகுது. மண்ணில் போய் அழிய தான் போகுது. ஆனா நாங்க சொல்றது இந்த மாம்ச சரீரத்துல இல்லைங்க, இது கூட ஆவின்னு ஒண்ணு இருக்குங்க. ஆத்துமா, ஆவி ஆத்துமா சரீரம்னு சொல்லுவாங்க. இந்த ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது, பரலோகத்துக்கு போகணும். அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். நான் யாரும் பாவம் செய்யாதீங்க, யாரும் பாவத்தில் விளந்துடாதீங்க, ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இயேசு தான் ஒரு வழி, வேற வழியே கிடையாது. வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. நிறைய நினைக்காதுங்க அந்த போன வழி இருக்கும், இங்க போன வழி இருக்கும், அப்படி போன வழி இருக்கும், இப்படி போன வழி இருக்கணும். ஒரு வழியும் கிடையாது. இயேசு ஒருவர் தான் வழி. பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பேரு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாங்க? எப்படி ஏற்றுக்கொண்டாங்க? மானம் ISIS தீவிரவாதிங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ரவுடிங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. மந்திரவாதிங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, எவ்வளவு மதுபானத்துக்கு அடிமை கிடந்த எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்காங்க பாவத்துல இருந்து. இல்ல பணம் கொடுத்தா, காசு கொடுத்தா, இல்ல யாரோ கட்டாயப்படுத்தினாங்களா? இல்ல. எப்படி இவங்க மனம் திரும்பினாங்க? இயேசு தான். இயேசு மூலமாக தான் ரட்சிப்பு, இயேசு மூலமாக தான் மாற்றங்கள், வேற வழியே இல்லை. சோ அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். காது உள்ளவர்கள் கேட்கணும்னு வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய கடமை இயேசு குறித்து சொல்வது. கேட்பது உங்களுடைய பிரியம், உங்களுடைய இஷ்டம். அது யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் மட்டும் அவசியம் இல்லை. ஏங்க இங்க பாருங்க, நான் உண்மை நம்ம இந்திய தேசத்தில் நடக்கிற சூழ்நிலை பாருங்களேன். சபையை அடிக்கிறீங்க, சபையை நொறுக்குறீங்க, பாஸ்டர்ஸை அடிக்கிறீங்க, பாஸ்டர்ஸை பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க, ஊழியக்காரங்களே அடிக்கிறீங்க, ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தை ஒதுக்குறீங்க. என்னென்னமோ நடக்குது. ஆனா அதுலயும் இன்னைக்கும் ஆண்டோட அன்பை நாங்க பிரசங்கிச்சுட்டு இருக்கோம்னா இயேசுதான் உண்மையானது. எங்களுக்கு மன்னிக்கிற குணம் இருக்குது, நேசிக்கிற குணம் இருக்கிறது. அது இயேசுவை போல வாழ்றதா நாங்க சொல்றோங்க. இயேசுவை நேசித்து பாருங்களேன், ஒரு தடவை உங்க வாழ்க்கையில மாற்றம் நடக்கும். Praise God. யோவான் 15:27 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எவ்வளவு ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. இன்னைக்கு எதை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கீங்க? எதை குறித்து பயப்பட்டு கொண்டு இருக்கீங்க? என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இல்ல ஃபியூச்சர்ல என்ன போகுது, என் குடும்பம் என்ன போகுது, இல்ல பட்ட கடன் என்னால் அடைக்க முடியுமா, இல்ல நோய் என் வாழ்க்கையில வந்துச்சு என்ன ஆக போகுது, சாக போறேன்னா, இல்ல இவ்வளவு பிரச்சனை வருது, என்னால வேலை செய்ய முடியும், வேலை செய்யற இடத்துல எனக்கு அவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாங்க, என்னால சரியா படிக்க முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், என்னென்னமோ மனசுல போயிட்டே இருக்கா, இல்ல ஏதாவது நான் ஃபெயிலியர் ஆயிட்டேனா, இல்ல லவ்ல எதாவது ஃபெயிலியர் ஆயிட்டீங்களா, இல்ல என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில, ஏன் குழம்பிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில? இன்னைக்கு இப்படிதான் நிறைய பேர் இன்னைக்கு தற்கொலைக்கு நேரமா போயிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத எண்ணம் அது, சாத்தான் விதைக்கிற எண்ணம். தற்கொலை செஞ்ச கூட பரலோகத்துக்கு போயிட முடியுமா? தற்கொலை செஞ்சுக்கிட்டீங்கன்னா நரகத்துக்கு தான் போக முடியும். அந்த பிரச்சனை இருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை முயற்சிங்க பாருங்களேன். அந்த முயற்சித்து பாருங்க, எப்படி இருந்தா முயற்சிக்க முடியும்? இந்த தவறான வழியில இருந்து, இல்ல இந்த தவறான காரியத்துல இருந்து, இல்ல இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி மீண்டு வர முடியும்? யோசித்து பாருங்க. அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு வழியை காமி. நீங்க யோசிக்கவே இல்லைன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு வழியை காமிப்பாரு? வாயை திறந்ததானங்க சாப்பாடை வாய்க்குள்ள வைக்க முடியும். வாயை திறக்காம சாப்பாடு எப்படிங்களா வாய்க்குள்ள வைக்க முடியும்? அப்பதான் அந்த சாப்பாடு டேஸ்ட் நம்முடைய நாக்குக்கு என்னன்னு தெரியும், நம்ம சரீரத்துக்கு அது போகும், வயிற்றுக்கு போகும், நம்முடைய சரீரத்துக்கு பலனை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி தாங்க பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான வழியில கற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனையை ஜெயித்த ஒரு இயேசு நம்ம கூட இருக்க. அந்த உலகத்துல உபத்திரவங்களை திடன் கொள்ளுங்க, அவைகளை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு நம்ம கூட இருக்கார். அப்புறம் ஏன் நீங்க போராடுறீங்க? ஏன் கலங்கி கொண்டு இருக்கீங்க? இந்த இயேசு உங்களுக்கு இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் ஒரு வெற்றியை கொடுக்க மாட்டாரா என்ன? நிச்சயமா உங்க வாழ்க்கையில கொடுப்பாரு. சாத்தம் பல விதங்களை சோதனைகளை கொண்டு வருவாங்க, எதிர்த்து நில்லுங்க. சாத்தம் என்ன செய்வான் பார்ப்போம். இந்த மனிதர்கள் போராட்டத்தை கொண்டு வருவாங்க, பார்ப்போம் என்ன நடக்கும். இயேசு பட்சத்தில் இருக்கும்போது நான் எதை குறித்து பயப்பட போறேன்? தானியேல் தேவன் என்னோட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க,
எவ்வளவு விசுவாசமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அதே போல வாழ்ந்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக போறேன். இன்னைக்கு யாராவது இவங்களுக்கு இருதயத்தை கலங்குற நிலையில் என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, நாளைக்கு என்னென்ன சம்பவிக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கார்களோ, பயப்பட்டுக்கணும், அந்த வாழ்க்கை காரியங்கள் எல்லாத்திலும் ஒரு மாற்றங்களை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.